முந்தை வீட்டுக்கு எங்குவோமே முழங்கை வீட்டுக்கு எங்குவோமே நாக்கை வீட்டுக்கு எங்குவோமே நரவரிக்கு எங்குவோமே என்று சொல்லி பகவானோ பகவானோ இருக்கு வந்த வேளையிலே தெய்வலோக பாடலிலே சபை தனியிலே ஏழை என்று அரம்பை என்றோ இரண்டு நல்ல கண்கள் ஆடலிலே கச்சம் கட்டி கண்ணியர் கூத்தாடுவாரா கூத்தாடுவே கைவெட்டுக்கு எங்கு போவே நடிகர் ஆட்டத்திற்கு எங்கு போவே முகத்திற்கு எங்கு போவே பெரிய பூஜை கொடுப்பதற்கு என்று சொல்லி பகவான் திகைத்துக் கொண்டிருக்கும் சமயத்திலே தெய்வலோகத்திலே தேவேந்திரன் திருச்சபையிலே நடனமாடும் நடனமாதர்கள் ஏழை அரம்பை என்று சொல்லப்பட்ட நாட்டிய பெண்கள் காலிலே கச்சம் கட்டி கண்ணீர்கள் கூத்தாடுகிறார்கள். கூத்தாடு வேளையிலே ஏழையின் கால் சிறப்பிலே இருந்து பரல் தரித்து பகவான் பாதத்திலே சென்று விடுகிறது. பகவான் கால் கொண்டு ஒட்டி விடுகிறார்கள். அந்த பாறையிலே மோதி பரல் சென்று பாறையிலே மோதி கணீர் என்று சத்தத்தோடு வெடித்ததா? வெடித்த போது இரண்டு தெய்வக்கணியார் பிறந்து வருகிறாள். அந்த தெய்வக்கணிகளுடைய தோற்றம் விட்டு பாருங்கள். ஒரு தோழில் நல்ல மகுடமா ஒரு தோல்ல மணி மகுடம் முன்னை வெட்டும் கருவி முழங்கை வெட்டும் கருவி நாக்கு வெட்டும் கருவி நரவலி கொடுக்கும் கருவி பலவகைப்பட்ட ஆயுதம் தாங்கியவனாக கருவிகள் கொண்டு வந்து பிறந்தான் தெய்வக்கணியா சுவாமி. இறைவா எங்கள் இரண்டு பேரையும் பிறவி செய்தீங்களே, என்ன காரணம் ஏது காரணம் என்ன? 21 மாணவர்கள் உடைய கைலாசபுரத்தில் இருக்கிறாங்க. சரி, அவங்க கேட்டது போல நீங்கள் சென்று அவங்களுக்கு பூஜை போட்டு கொடுக்க வேண்டும். அப்படியா? ஆமா. மாணவர்கள் மனம் மகிழும்படியாக பூஜை போட்டு கொடுங்கள் என்று சொன்ன போது இந்த இரண்டு தெய்வக்கணியானும் மாணவர்கள் இருக்கும் இடத்தில் வருகிறார்கள். ஐயா சுடலைமான சுவாமி. ஐயா வணக்கம். வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம். நீங்க தான் சுடலைமான சுவாமியா? ஆமா ஐயா. இதெல்லாம் உங்க அண்ணன் தம்பிமார்களா? அண்ணன் தம்பிமார்கள் இருக்கு. சரி, உங்களுக்கு பூஜை போடதான் நாங்க வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. நாங்க போட்டா பூஜையை ஏற்றுக்கொள்வீர்களா? ஐயா எங்களுக்கு பூஜை போடலாம். நீ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிற? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா பேய் பறை கொண்டு வந்திருக்கிறீங்க. பேய் பறை? ஆமா. தயாரா இருக்குது. தப்பு வச்சிருக்கிறியா? தப்பா? ஆமா. வந்த உடனே தப்பு வச்சிருக்கேன்னா நான் சரியா தானே போயிட்டு இருக்கேன். நான் இங்க தப்பு வச்சிருக்கேன். ஏன் நீ தப்பு வைக்கலையே? தப்பட்டா வச்சிருக்கேன்னு கேட்டேன். தப்பட்டையா? ஆமா. மகுடம். மகுடம் ஐயா. மகுடம் இருக்கு சாமி. தப்பட்டை எனக்கு தேவையில்லை. நான் மகுடம் வச்சிருக்கிறேன். மகுடம் வச்சிருக்கீங்க? ஆமா. அப்படியா? சரி, எனக்கு கொஞ்சம் அடி பாப்போம். மகுடம் அடிச்சு காட்டணுமா? ஆமா. சரி தம்பி, என்ன சாமிக்கு மகுடம் அடிச்சு காட்டு.
சாமி என்னப்பா உங்களுக்கு இந்த மகுடம் அடிச்சது பிடிச்சிருக்குதா? அப்பா, என்ன ஓரளவு பரவாயில்ல. என்னது நம்ம ஓரளவு உங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்க அடிச்சிருக்கோம், ஓரளவு பரவாயில்லையா? ஆமா. சரி, சரி. நீங்க இருக்க சுதிக்கு உங்களுக்கு அப்படிதான் கேட்கும். எப்பா என்ன என்ன வருத்தி அடி பாப்போம். வறுத்தடிக்கணுமா? ஆமா. சாமி வறுத்த வேண்டிதான். ஆமா, விரட்டாட்டா. ஆமா. ஏன்னா சாமி இந்த சுதிக்கு அப்படிதான் கேட்கும். சாமி வரவு சொல்லி வருத்தி அடி, வரவு சொல்லி அடி. ஆமா ஆமா. ஐயா, என்னப்பா இந்த அடி போதுமா உங்களுக்கு? போதும் ஐயா. எங்களுக்கு இந்த அடியெல்லாம் போராது. வேற என்ன வேணும்? அடி கூட சொல்ல பாட்டு வேணும் ஐயா. பாட்டு வேணுமா? ஆமா. அது கொஞ்சம் கழிச்சு வச்சுக்கலாம். ஆமா. சத்தியம் கழிக்கட்டும். சரி. ஆமா, சொன்ன உடனே பாட்டு வேணும்னு கேட்டா ஆமா. இனி பலவேசக்காரர்கள் பலவிதமா அடி பார்ப்போம். அடி அடி. என் தம்பி முன்னங்க அடி பார்ப்போம். உருண்டு அடிக்கணும். சாமி, இந்த அடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சாந்தி கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அந்த அடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆமா. இனி நீங்க கேட்டபடி இந்த ஆடலும் பாடலுமாக ஆமா. தாள வரிசையோடு சேர்ந்து பாடல். சரியா? சரி, நல்லா இப்ப இருக்கு. தம்பி, என்ன சாமி பத்திரமா பாத்துக்க. சரி, அடி